உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி ஏதேதோ சொல்லி சூர்யா மனச குழப்பி விட்டுட்டா. மாரியும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இந்த துர்காவும் சூர்யாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது சங்கரபாண்டி. இதுல மட்டும் நாம தோத்துறவே கூடாது. அந்த துர்காவை வீட்டை விட்டே ஓட வைக்கணும். சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர். பார்வதி ஏற்பாடு பண்ற இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. நான் நிறுத்தி காட்டுறேன் சிஸ்டர். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்கோ. எப்படி சங்கரபாண்டி? பிளான் இருக்குது சிஸ்டர், என்ன பண்றான்னு பாருங்க. பெரியமா, சூரிய மாமா ரூம பக்கவா அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸ்வீட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப நல்லது ஹாசினி. என்ன, சூர்யாவோட கோவம் தான் கொஞ்சம் குறையணும். அதுக்கு அந்த சமயபுரம் மாரியம்மன் தான் துணையா இருக்கணும். அப்புறம் துர்காவும் கொஞ்சம் வருத்தமா தான் இருப்பா. உடனே இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா. நீ தான் கொஞ்சம் பேசி சரி பண்ணணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியமா. சரி, துர்கா வரலன்னு பாத்துட்டு வரேன். மகாதுர்கா, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. பெரியமா, துர்கா வந்தாச்சு. வாமா துர்கா, அம்மா எப்படி இருக்காங்க? பேசுறாங்களா? இப்ப பரவாயில்ல, அம்மா பேசுனாங்க. பெரியமா, தேவி ரொம்ப டயர்டா இருக்கா. கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? செல்லம், வாமா. துர்கா, வா, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா பேசணுமா? என்ன? வா சொல்றேன். என்ன விஷயம் ஹாசினி? நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷமான விஷயமா? ஆமா. நீ ஹாஸ்பிடல் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பார்வதி பெரியமா இருக்காங்கல்ல, ஜோசியரை வர வச்சு உனக்கும் சூரிய மாமாக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கா. இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ ஹாசினி, இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாமே. வேண்டாமா? என்ன பேசுற நீ? கல்யாண முகூர்த்தம் முடிஞ்சா அடுத்த முறைப்படி நடக்க வேண்டியது சாந்தி முகூர்த்தம். அது முறைப்படி நடக்கலாம்ல? நீ சொல்றது எல்லாமே முறைப்படி கல்யாணம் நடந்தா. எனக்கு கல்யாணமே முறைப்படி நடக்கல. அப்புறம் இது எப்படி? ஐயோ, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாரு துர்கா, கல்யாணம் எப்படி நடந்தா என்ன? நீ சூரிய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல? நீ மட்டும் கிடையாது, பார்வதி பெரியமா, நான், தேவி கூட ஆசைப்பட்டா. நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். அதுக்கு நேரம் குறிச்சாச்சு. மத்த ஏற்பாடுகள்லாம் பக்காவா ரெடி. நீயும் ரெடியா இரு, புரிஞ்சுதா? ஹாசினி, நான் மட்டும் ரெடியானா போதுமா? சூர்யா ரெடியாக வேணாமா? ஏற்கனவே அவர் என் மேல கொலை வெறியில இருக்காரு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் நைட்லாம் தேவையா? இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணது அவருக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விட்டுரு ஹாசினி. சூரிய மாமாவை நினைச்சு நீ ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். இந்த ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே அவருக்கு தெரியும். பார்வதி பெரியமா சூரிய மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சூரிய மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் துர்கா. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். அதனால நீ சூரிய மாமாவை நினைச்சலாம் பயப்பட்டு இருக்காத. நான் ஸ்வீட் பழம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கிச்சன்ல பால் காய்ச்சி தயாரா இருக்கு. மல்லிகைப்பூ வாங்கி ஃபுல்லா கட்டி வச்சிருக்கேன். நீ போய் ஃபர்ஸ்ட் புடவை மாத்திட்டு வா, நான் அவனுக்கு பூ வச்சு விடுறேன். ஐயோ ஹாசினி, அதெல்லாம் வேண்டாம். நான் தேவியும் சூர்யாவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் வேணாம், சொன்னா கேளு. ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இப்படி குடும்ப நடத்த யோசிச்சா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் சொல்றத நீ கேளு. இன்னைக்கு தேவிய நான் ஏன் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். இப்ப புடவை மாத்திட்டு போ. அட போ 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 போ. அப்பாடா. அழகா இருக்கு துர்கா. துர்கா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப மட்டும் சூரிய மாமா உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோயே,
நடந்த எல்லாத்தையும் மறந்தே போயிடுவாரு. சரி சரி போலாமா? வா. துர்காமா, வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். எனக்கு தூக்கம் வருது. தேவிமா, இன்னைக்கு நீங்க வந்து என் கூட ஏன் ரூம்ல தான் படுத்துக்கணும். துர்காமா, சூர்யா மாமா கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியா ஹாசினி? ஆமான்னு சொல்லும். அப்ப சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கூட படுத்துக்கிறேன். சபத்து. அப்ப நான் தூங்க போட்டுமா? சரி சரி, வா வா வா. குட் நைட். குட் நைட். நீ வா. வாமா துர்கா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஹாசினி உன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பா. சூர்யா மனசுல கோவம் இருக்கத்தான் செய்யும். சூர்யா மனச மாத்தி அவனோட மனசுல நீ கண்டிப்பா இடம் பிடிப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எனக்கு நீ வேற மாறி வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இந்தா ஹாசினி. வா. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ மனசுல எதையுமே வச்சுக்காத. சந்தோஷமா இரு. சரி, உள்ள போ. போ போ. நான் அவ்வளோ சொல்லியும் பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த முகத்தை வச்சு நீ வீட்டுக்குள்ள வந்த? காமிச்சிட்டல, உன்னோட புத்தியை காமிச்சிட்டல. உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னையில இருந்து உன் மேல ஒரு நல்ல ஒப்பீனியனே கிடையாது. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு. ஆனா என் பொண்ணு தெய்வமா சந்தோஷத்துக்காக தான் நீ என் பொண்ணோட பழகிறத, நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போறது எல்லாமே சகிச்சிட்டு இருந்த. ஆனா நீ அது எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக்கிட்டு யதார்த்தமா நடந்த சில விஷயத்த கிரிமினலா யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி நானும் நீயும் கணவன் மனைவியா இருந்தோன்னு கூச்சமே இல்லாம பொய் சொல்லி என்ன அசிங்கப்படுத்திருக்க. இப்ப எந்த தைரியத்துல நீ பால் சொம்ப எடுத்துட்டு முன்னாடி நினைக்கிற? என் மனைவி மாறிய தவிர இன்னொரு பொண்ண மனசால கூட நான் நினைச்சதில்ல. புஷ்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது கூட எனக்கு மனைவி வேணுங்கிற ஆசையில இல்ல. என் உயிரை காப்பாத்த போய் அவளோட கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னு தான் அவளுக்கு தாலி கட்ட நான் சம்மதிச்சேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.